யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் நீ பிடிக்கூடாதுன்ட்டாங்க. அதெல்லாம் மனித இது வந்து ஆர்டிக்கல் 19 வந்து நம்ம அரசியல் சட்டத்தில் பேச்சுரிமைன்னு கொடுத்தாங்க. அதை புரிஞ்சுக்க தெரியலையா? யூடியூப்பில் ஒருத்தன் பேசுனான்னா அரெஸ்ட் பண்ணாத, அவதூறு வழக்கு போடு, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா போடல, 48 அவதூறு வழக்கு பத்திரிக்கைக்காரங்க மேலே போட்டாங்க. 48 பத்திரிக்கைக்காரன் பிடிச்சி 6 மணிக்கு போய் கடப்பாலையை வச்சு கோடாலி வச்சு உடச்சி ரிமாண்ட் பண்ணாங்களே. 66A ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஐடி ஆக்ட்னு பேர், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்ட்னு பேர், 2000 போட்டாங்க. அதில் என்ன வந்தது, 66A ஒன்று வந்தது. அதில் என்ன போட்டிருந்தாங்க அந்த சட்டத்தில், விருப்பு பேச்சு பேசுனா அரெஸ்ட் பண்ணலான்னு போட்டாங்க. அதாவது இதில் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வெறுப்பு பேச்சு பேசினான், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். கோமாளிங்க எல்லா பேரும், இந்த பாம்பேலெல்லாம் கோமாளிங்க ஒரு அந்த இவரை பற்றி தாக்கரேயை பற்றிக்கிட்டு என்னவோ ஒரு பெண்ணு பேசுனாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டான். சுப்ரீம் கோர்ட் கேஸ் எடுத்தாங்க. 66A செல்லாதியா? வெறுப்பு பேச்சுன்னா எது வெறுப்பு பேச்சு? நீ எல்லா பேச்சையும் பிடிச்சி உள்ளே போடுவேன். அப்போ பேச்சுரிமைன்னு அரசியல் சட்டத்தில் கொடுத்த வந்து ஒரு இது வந்து மக்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரத்தை நீ எப்படி பறிக்கலான்னா 66Aவை அடித்தான். அப்போ நீ வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் 196 BNS வச்சுருக்கான்ப்பா, 192 BNS. பிஎன்எஸ்னால் என்னன்னே தெரியாதோ, படித்து பார்த்தாலும் அர்த்தம் புரியாது. 353 எல்லாம் அர்த்தம் தெரியுமா? வயிறு ஏறி இது நான் பார்க்கும்போது எஃப்ஐஆரை பார்க்கும்போது, என் எஃப்ஐஆர்லாம் புகார் கொடுத்தனே ஒருத்தன் இல்லை, கற்பனையில் வந்து பிடிச்சி பண்ணியிருக்கீங்களே, நீங்கள்லாம் எப்படி உருப்பிடுவீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போகுது? புகார் கொடுத்தவனே இல்லை, இவர்களாக ஒரு பேரை போட்டு அடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எடுத்துட்டேன், எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகுது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இப்படி அக்கிரமமும் அநியாயமும் ஒரு அரசியல்வாதி சொல்கிறான்னு பண்ணினீங்கன்னா நாளைக்கு அந்த அரசியல்வாதி போயிடுவாங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்க? எங்களை மாதிரி ஆளுங்க சட்டத்தில் உங்களை விடுவோமா? நான் அதைத்தான், என்னை கைது செய்தவர்களை அவங்களை அக்யூஸ்டாக்கி கூண்டில் நிற்க வைக்காமல் நான் விட மாட்டேன். ஏன்னா அதில் சட்டத்தில் அதுக்கு இது இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது.